அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கின்றார். அவர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஜனாதிபதி ஆனதன் பின்னர் அவர் எடுக்கின்ற இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற நடவடிக்கைகள் என்பது மக்களின் எதிர்ப்புகளை சில வேளைகளில் சம்பாதிக்கும். பிரதிநிதிகள் சபையிலும் செனட் சபையிலும் அதிகளவான உறுப்பினர்களை கொண்டிருந்து ஜனாதிபதியாகவும் வந்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். ஆகவே இவருக்கு தான் நினைக்கின்ற அத்தனை செயற்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா, அல்லது இவரை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன? இது தொடர்பில் தான் இன்றைய உலக வலம் விரிகிறது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். நேற்று முன்தினம் அவர் மிக விமர்சையாக பதவியேற்றார். அவர் பதவியேற்றதன் பின்னர் அவர் வெளியிட்ட அந்த பேச்சில் மிக பல்வேறு கருத்துக்கள் உலக நாடுகளின் பல்வேறு விடயங்களில் தாக்கம் செலுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சீனா தொடர்பில் அவர் பேசிய விடயங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் அது எவ்வாறான தாக்கங்களை உருவாக்கும் என்பது தொடர்பில். அதே நேரம் அவர் உள்நாட்டில் மேற்கொள்ளுகின்ற அந்த நடவடிக்கைகள், தேர்தல் பிரச்சாரங்களில் முன்வைத்த அவருடைய வாக்குறுதிகள் என்பன நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றா? டொனால்ட் ட்ரம்பை ஆட்சியில் வர வேண்டும் என்று விரும்பிய அமெரிக்க மக்கள் கூட அவருடைய அனைத்து செயற்திட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இல்லை. ஆகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அத்தனை செயற்பாடுகளையும் எவ்வாறு கையாள முடியும்? குறிப்பாக அவருக்கு செனட்டிலும் பெரும்பான்மை உண்டு, அதேபோன்று பிரதிநிதிகள் சபையிலும் பெரும்பான்மை உண்டு, அதேபோன்று அவர்தான் ஜனாதிபதியாகவும் இருக்கின்றார். ஆகவே இது எந்தளவு தூரம் அமெரிக்க மக்களின் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கப் போகின்றது? இதனை அமெரிக்க மக்கள் அல்லது அவருடைய பதவியில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்ன என்பது தொடர்பில் பார்ப்போம். குறிப்பாக அவர் பேசிய அந்த முக்கிய விடயங்கள் என்பன, அவர் முன்வளித்த முக்கியமான திட்டங்கள் என்பன, தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக கருதப்படுபவை அமெரிக்கா மெக்சிகோ இடையே சுவரெழுப்பி எல்லைகளை மூடும் திட்டம், ஆவணம் இல்லாத லட்சக்கணக்கான குடியேறிகளை நாடு கடத்தும் திட்டம். அமெரிக்க வரலாற்றில் இது மிகப்பெரிய நாடு கடத்தும் நடவடிக்கையாக இருக்கும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆகவே இந்த செயற்பாடு என்பது மிகப்பெரிய விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரம் அரசின் அதிகாரங்களும் வரிகளும் குறைக்கப்படும். வெளிநாட்டு இறக்குமதிகளுக்கு 10 தொடக்கம் 20% வரி விதிக்கப்படும். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் சேவைகளுக்கு 60% வரி விதிக்கப்படும் என அவர் கூறியிருந்தார். அதேபோன்று உள்நாட்டில் அவர் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை எதிர்ப்பதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்பன செனட்டும் பிரதிநிதிகள் சபையும். இதில் பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மையை அவர் பெற்றிருந்தாலும் முழுமையான அளவு முடிவு எடுக்கக்கூடிய அளவு எண்ணிக்கை அவர்களிடம் இல்லை. அதே போன்று செனட்டிலும் அவர்கள் முடிவுகளை எடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அவருடைய கட்சியினர் கூட இவர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனெனில் உட்கட்சி ரீதியில் கூட இவருக்கு எதிரான சில கருத்துக்கள் இருக்கின்றன. இவருடைய அனைத்து திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் கூட அந்த கட்சி உறுப்பினர்கள் கிடையாது. ஆகவே உட்கட்சி ரீதியிலும் இவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். இதுவும் இவருடைய அனைத்து செயற்பாடுகளையும் அல்லது இவர் அமெரிக்காவில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போன்று உள்நாட்டு நீதித்துறை என்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம், இவர் முன்னர் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற பொழுது நியமித்த நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் இருந்தாலும் இவர் கூறுகின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை எடுப்பார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. அதே போன்று இதற்கு முன்னர் கூட இவருக்கு எதிரான தீர்மானங்களை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கின்றது. அதே போன்று இவர் தற்பொழுது ஜனாதிபதியாக இருப்பதனால் குற்றவியல் வழக்குகளிலிருந்து விடுபாட்டு உரிமையை இவர் அனுபவிக்கின்றார். எனினும் இவர் எடுக்கின்ற அத்தனை சட்ட மூலங்களையும் நீதிமன்றத்துக்கு சென்று சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய நிலைமை தொடர்ந்து இருக்கும். அங்கு நீதித்துறை என்பது ஒரு சுயாதீனமாக இயங்குகின்ற துறையாக இருப்பதனால் அது டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளில் எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும். அதேபோன்று அரசு அதிகாரிகளுக்காக இருக்கின்ற அமைப்புகள், இவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற அத்தனை முடிவுகளையும் உடனடியாக நடைமுறைப்படுத்துவார்களா? இவர் எடுக்கின்ற முடிவுகளை சட்ட ரீதியான முடிவுகளாக கருதுவார்களா? அவர்களுடைய எதிர்ப்பு எந்தளவு தூரம் இருக்கும்? ஆகவே இந்த விடயம் கூட ஜனாதிபதி எடுக்கின்ற அனைத்து முடிவுகளிலும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அதே போன்று ஊடகங்கள், சிவில் அமைப்புகள் வெளியிலிருந்து மிகப்பெரிய அளவு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுக்கும். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற அத்தனை முடிவுகளையும் ஊடகங்கள்
மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைத்ததான் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றன. எனினும் அதில் சில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸாக இருக்கலாம் அல்லது அமெரிக்க ஊடகங்கள் என்பன தற்பொழுது வரை மிகப்பெரிய அளவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றது. ஏனெனில் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற அத்தனை நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் ஊடகங்கள் இல்லை. ஆகவே ஊடகங்களுடைய செயற்பாடின் ஊடாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இருக்கும். அதே போன்று அங்கிருக்கின்ற சிவில் சமூகங்களுடைய எதிர்ப்புகளும் சிவில் சமூகங்களுடைய கருத்துக்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற விடயமாக இருக்கும். டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்கின்றதோ இல்லையோ, அவருடைய கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும். அது ஒவ்வொரு செனட் உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களுக்கும் அழுத்தங்களாக மாறும். ஆகவே இந்த விடயம் என்பது ஏதோ ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகளாக அமையும். அதே போன்று மிக முக்கியமானது என்பது அமெரிக்கா என்பது மாகாணங்களினுடைய கூட்டாகத்தான் மத்திய அரசு இருக்கின்றது. ஆகவே அங்கு இருக்கின்ற மத்திய அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி எடுக்கின்ற இந்த முடிவுகளை என்பதனை ஒவ்வொன்றையும் எதிர்க்கக்கூடிய சுயாதீன அதிகாரங்கள் என்பது ஒவ்வொரு மாகாண அரசுக்கும் இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு மாகாண அரசை கடந்து அங்கிருக்கின்ற ஒவ்வொரு நகர அரசுகளும் இவருடைய தீர்மானங்களை எதிர்க்க முடியும். அதற்கான ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரங்கள் அந்த மாகாணத்துக்கும் அந்த நகரத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது அரசியலமைப்பின்படி. ஆகவே அவர்கள் தாக்கம் செலுத்துவார்கள் இந்த விடயங்களில், இவர் எடுக்கின்ற முடிவுகளில் எவ்வாறு அது தாக்கம் செலுத்தப்படும் என்பது ஒவ்வொரு முடிவுகள் சார்ந்து வேறுபட்டதாக அமையும். ஆகவே அங்கு மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் நகரத்துக்குரிய அதிகாரங்கள் என மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஜனாதிபதி எடுக்கின்ற அத்தனை முடிவுகளும் அத்தனை மாகாணங்களிலும் அத்தனை நகரங்களிலும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக மாறுவதற்கு முன்னர் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேபோன்று டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று விரும்பிய மக்கள் கூட மிக குறைந்தளவர்கள், அரைவாசி மக்கள் அதனை விரும்பவில்லை. 49% மேற்பட்ட மக்கள் தான் டொனால்ட் ட்ரம்பை தெரிவு செய்தார்கள். அதே நேரம் கமலா ஹாரிஸை விட இவர் 1% வாக்குகளை பெற்றுத்தான் இவர் வெற்றியடைந்தார். மிக அண்மித்த வித்தியாசத்தில் தான் இவருடைய வெற்றி இருந்தது. ஆகவே மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியடைய வேண்டும் என்று விரும்பினார்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் பார்க்க முடியாது. அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் டொனால்ட் ட்ரம்பை விரும்புவர்கள் கூட இவருடைய அனைத்து திட்டங்களையும் விரும்புவர்களாக இருக்க போவது கிடையாது. ஆகவே மக்களுடைய எதிர்ப்பு, மக்களுடைய போராட்டங்கள், மக்களுடைய கருத்துக்கள், மனநிலைகள் என்பன கூட ஒட்டுமொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறும். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் தான் நினைத்தவாறு அரசு அதிகாரிகளை மாற்றுவதற்கோ அரசு அதிகாரிகளினுடைய பதவி நிலைகளிலிருந்து அவர்களை இல்லாமல் செய்கின்ற பொழுது அது கூட தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம். இது கடந்த காலத்தில் ஏற்பட்டது. பைடன் அரசு வந்து அதை இடைநிறுத்தியது. அது தொடர்பில் கூட இவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், மீண்டும் தான் வந்து அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதால். ஆகவே அந்த நடவடிக்கைகள் என்பது மக்களுடைய எதிர்ப்புகள் காரணமாக இல்லாமல் செல்லும். ஆகவே ஜனநாயகத்தின் மிக முக்கிய 3வது கருவியாக காணப்படும் உச்ச நீதிமன்றம், அதே போன்று அங்கத்திய செனட், பிரதிநிதிகள் சபை, சிவில் சமூகங்கள், ஊடகம், பொதுமக்கள், இந்த ஒவ்வொரு கட்டமைப்புகளும் அமெரிக்காவினுடைய அரசு அதிகாரிகள், தொழிற்சங்கங்கள் என்பன நேரடியாக தாக்கம் செலுத்தும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு முறையினூடாக தாக்கம் செலுத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் மிக எளிதில் நடக்கக்கூடிய ஒன்றல்ல. இவர்கள் அனைவரையும் ஏதோ ஒரு வகையில் திருப்திகரமாக்க வேண்டிய தேவை டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் எதிர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பினால் எந்த விடயத்தையும் மேற்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு உலக வலத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.